இதே பொழப்பா போச்சு இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு. ஒவ்வொரு கோயிலோ இல்லாட்டி ஏதோ ஒரு ஊர்ல போய் ஒரு சர்ச்சையை இழுத்துட்டு இந்த முஸ்லிம்ஸ் இருக்க இடத்துல வந்து தொந்தரவு பண்ணு டெவலப்மெண்ட் லொட்டு லொஸ்ட்டு இவ்வளோ 1000 பிரச்சனை இருக்குது. இப்போ வந்து கடவுள் கேட்டாரா நம்மள இந்த தீபத்தை இங்கே ஏற்றணும் அங்கே ஏற்றணும் சொல்லி. இட் லுக்ஸ் லைக் ஆர்எஸ்எஸ் பிஜேபி வந்து எப்படி என்னாலும் இந்த ஸ்டேட்ல வந்து ஒரு பிரச்சனை கொண்டு வந்து அதை ஒரு சர்ச்சையாக்கி ஒரு லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் நோக்கத்தில் தான் இதை செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ வரும் நீதி அரசர்கள் நிறைய பேர் ஐதர் திராவிடியன் சப்போர்ட்டர்ஸாக இருப்பாங்க, இல்லாட்டி லெஃப்டிஸ்ட் சப்போர்ட்டர்ஸாக இருப்பாங்க, இல்லாட்டி ரைட்டிஸ்ட் சப்போர்ட்டர்ஸாக இருப்பாங்க. நீதி அரசர் என்ற சீட்டில் உட்காரும் போது அவங்க வந்துட்டு இதெல்லாம் வந்து அப்பாற்பட்டவர்களாக இருக்கணும். இந்த பதவியே அவங்க வந்துட்டு ஒரு இந்த மாதிரி ஒரு அமைப்பில் சேர்ந்தப்பறம் தான் அவங்களுக்கு கிடைக்குது. அந்த சர்ச்சை பண்றவங்க யாருமே அந்த தொகுதிக்காரங்களே கிடையாது. இந்த கடவுளும் சொல்லல இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க. இந்த மனிதனால் இவங்க வேணும்ட்டு வேலை வெற்றி இல்லாதவனுக்கு தான் இந்த வம்புகள்லாம் போயிட்டு இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேம். இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூ ரொம்பவே பெருசா போய்கிட்டு தான் வந்திருக்கு. குறிப்பா வந்து சொல்லணும்னா எந்த தூண்ல வந்து தீபம் வந்து ஏத்தணும் அப்படின்ட்டு ஒரு டாபிக்கா வந்து போயிட்டு வந்திருக்கு. பாரம்பரியமா நாங்க விநாயகர் கோவில் அந்த தீபத்துலதான் வந்து ஏத்துவோம். பட் இவங்க வந்து புதுசா இப்ப அந்த கேஸ் போட்டவங்க வந்து சொல்றது என்னன்னா, இல்ல அது வந்து மோட்ச தீபம், இன்னொரு தீபம் வந்து அந்த தூண்ல தான் வந்து ஏத்தணும் அப்படின்னு வந்து வருது. ஏகப்பட்ட குளறுபடிகள் மலை மேல இருக்கிறது. பட் கோவில் நிர்வாகம் வந்து அதை மறுக்கிறாங்க. நாங்க கடந்த ஒரு 120 வருஷமா நாங்க கோவில்ல தான் ஏத்துவோம், விநாயகர் கோவில்ல தான் ஏத்துவோம், நீங்க புதுசா சொல்றீங்கன்ற மாதிரி மறுக்கிறாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அதுக்கெல்லாம் முன்னாடி தூண்ல தான் ஏத்திட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு ஒரு தேடி கொண்டு வராங்க. பட் இத பத்தின உங்களோட கருத்து வந்து என்ன? இந்த கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் வந்து என்னோட பர்சனல் கருத்துன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து இட்ஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம். வந்து நாட்டு மக்களுக்கு 1008 பிரச்சனை இருக்குது. ஓகே, டெவலப்மெண்ட் லொட்டு லொஸ்க்கு இவ்வளவு 1000 பிரச்சனை இருக்குது. இப்போ வந்து கடவுள் கேட்டாரா நம்மள இந்த தீபத்தை இங்கே ஏற்றணும் அங்கே ஏற்றணும் சொல்லி. இதெல்லாம் நம்ம மனிதர்களால் இந்த வந்து ஒரு பெரிய சர்ச்சையை நம்ம ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறோம். இதெல்லாம் தேவையான்னு சொல்லி கேட்டோம்னா கண்டிப்பா என்னோட ஒப்பீனியன்ல தேவையில்லை. வேஸ்ட் ஆஃப் டைம் ஆஃப் த கோர்ட். எல்லாம் இப்போ கோர்ட்ல 1008 கேசஸ் இருக்குது, கோடி கேசஸ் இருக்கு. இப்போ இந்த கேஸ் தான் முக்கியமா எடுத்து செய்யணும்னா இது தேவையான்னு சொல்லி என்ன கேட்டீங்கன்னா இது தேவையில்லை. ஆனா இப்போ வந்து 2 பக்கம் வந்து ஒண்ணு வந்து இந்து முன்னணி அண்ட் அந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் சார்ந்த ஒரு கோஷ்டிகள், பிளஸ் இந்த பக்கம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஆன்டி, ஐ மீன் தேர் ஆல் ஏத்திஸ்ட். இவ 2 பேர் செய்யறதும் தவறுதான். ஆனா என்ன பொறுத்த வரையிலும் ஏதோ ஒரு இடத்துல அந்த கோயில் என்ன சொல்றாங்க, அந்த விநாயகர் கோயில தான் நாங்க ஏத்திட்டு இருந்தோம் சொல்றாங்க. பட் இவங்க வந்து இல்ல நாங்க அந்த மலை மேலதான் போய் ஏத்தணும்னா வேணும்ட்டு அந்த முஸ்லிம் தர்கா வழியா தான் இவங்க போகணும். இப்ப அந்த இடம் எந்த இடம் அவங்க சொல்றாங்களோ அந்த இடம் வந்துட்டு போகணும் என்றால் அந்த தர்கா வழியா தான் போகணும். சரி, நான் வந்துட்டு ஐ மைட் பி அ ஹிந்து, பட் வந்து எனக்கு வந்து இந்த தீபம் இந்த இதெல்லாம் இந்த ரிலிஜியஸ் சர்ச்சைகள் தேவையில்லை என்று நான் நினைப்பவன். என்னன்னா நாட்டுல வந்து மக்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. இப்ப அந்த பிரச்சனைகள்ல முதல் நம்ம மக்களுக்கு தீர்த்து வைப்பாமா, இந்த தேவையில்லாத புது பிரச்சனைகளை உருவாக்குறது. இது வந்துட்டு இட் லுக்ஸ் லைக் ஆர்எஸ்எஸ் பிஜேபி வந்து எப்படி என்னாலும் இந்த ஸ்டேட்ல வந்து ஒரு பிரச்சனை கொண்டு வந்து அதை ஒரு சர்ச்சையாக்கி ஒரு லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் நோக்கத்துல தான் இதை செஞ்சிட்டு இருக்காங்க. இது மக்களுக்கு தேவையான்னு சொன்னா கண்டிப்பா எல்லா மக்களுக்கும் இது தேவையில்லை. இது வந்து ஒரு சிலர் இது அரசியல் பண்ணிக்கிட்டு இந்த அரசியல்ல ஒரு பெரிய என்ன அதுல வந்து ஒரு குளிர் காயலான்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இதெல்லாம் தவறு. இது வந்து அந்த அந்த கல்லுமே இப்போ வந்து அவங்க என்ன சொல்றாங்க, இட்ஸ் அ மைல் ஸ்டோன். அப்ப எந்த சரித்திரத்துல மைல் ஸ்டோன் மேல போய் விளக்க ஏற்ற சொல்லி எந்த சனாதத்துல சொன்னாங்களோ எனக்கு தெரியாது. இது வந்து புது விதமான ஒரு இந்து என்ன சொல்றது வழிபாடுகள் இந்த ஆர்எஸ்எஸ் காரங்களும் இந்த இந்து முன்னணிக்காரங்களும் உருவாக்குவது. இது நல்லாவே தெரியுது. அவங்க வந்து வேணும்ட்டு வம்பு இழுக்கிறதுக்கு தான் இதெல்லாம் செய்யறாங்க. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஈவன் த ஜுடிஷியரி எதுக்கு வந்து இதை போய் ஒரு பெரிய சர்ச்சை ஆக்கி கொண்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஜட்ஜ் போஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து they should be impartial. that is எந்த சைடும் சைடுக்கு சப்போர்ட் பண்ணாம நடுநிலை எடுப்பவர் தான் ஒரு நீதி அரசர். ஆனா இப்ப வரும் நீதி அரசர்கள் நிறைய பேர் ஐதர் திராவிடியன் சப்போர்ட்டர்ஸா இருப்பாங்க,
இல்லாட்டி லெஃப்டிஸ்ட் சப்போர்ட்டர்ஸா இருப்பாங்க, இல்லாட்டி ரைட்டிஸ்ட் சப்போர்ட்டர்ஸா இருப்பாங்க. அதே ஃபர்ஸ்ட் தவறு. அந்த இடத்தில் அந்த நீதி அரசர் என்ற சீட்ல உட்காரும்போது அவங்க வந்துட்டு இதெல்லாம் வந்து அப்பாற்பட்டவர்களா இருக்கணும். ஆனா இப்போ வருந்தவர்கள் எல்லாருமே அப்படி இல்ல. அவங்க எல்லாம் அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன பதவி கிடைக்கும், இல்லாட்டி இந்த பதவியே அவங்க வந்துட்டு ஒரு இந்த மாதிரி ஒரு அமைப்பில சேர்ந்தப்பறம் தான் அவங்களுக்கு கிடைக்குது. இப்ப வந்து நெறைய பேர் டிஎம்கே சப்போர்ட்டர்ஸ் அவங்களுக்கு டிஎம்கே பார்ட்டி அவங்கள சஜெஸ்ட் பண்ணும். அ க இது ஜட்ஜா வர்றதுக்கு. லெஃப்டிஸ்ட் அவங்க வந்து அவங்களோட ஆளுங்கள வச்சுப்பாங்க. அதே மாதிரி இப்ப ஆர்எஸ்எஸ்ல இத ஒண்ணு பண்றாங்க. இதெல்லாம் வந்துட்டு வருங்காலத்துக்கு நல்லதான்னா கண்டிப்பா கிடையாது. ஸோ இது ஒரு பெரிய சர்ச்சையா எடுத்து இத பெரிய இது எப்படி தெரியுமா? மேக்கிங் மோ என்ன ஹில் அவுட் ஆஃப் அ மோல் மாதிரி. இந்த சொல்லுவாங்க ஈர பேனாக்கி பேன பெருமாள் ஆக்குறது கதையா இருக்குது இதெல்லாம். இதெல்லாம் தேவையா என்று சொன்னால் கண்டிப்பா தேவை கிடையாது. ஆகையால் எனக்கு வந்து இந்த இந்த சர்ச்சையை பத்தி பேசுறதுக்கும் இஷ்டம் இல்லை. என்னன்னா தீபம் வந்து முடிஞ்சாச்சு. கார்த்திகை தீபம் முடிஞ்சாச்சு. கடவுள் எந்த கடவுளும் சொல்லல. இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க. இந்த மனிதனால் வேணும்ட்டு வேலை வெட்டி இல்லாதவனுக்கு தான் இந்த வம்புக்கெல்லாம் போயிட்டு இருக்காங்க. இப்ப அந்த திருப்பரங்குன்ற விஷயம் பொறுத்த வரைக்கும் அந்த பகுதியிலேயே போயிட்டு பிரச்சனை பண்ற இல்ல இல்ல அந்த மாதிரி எங்களை கோவிலுக்குள்ள வந்து விடுங்க நாங்க தான் ஏத்துவோம்னு சொல்ற யாருமே அந்த திருப்பரங்குன்ற பகுதியை சேர்ந்த மக்கள் இல்லைன்றதான் எல்லாரும் சொல்லலாம்னு இருந்தேன். பட் ஆக்சுவலி அந்த சர்ச்சை பண்றவங்க யாருமே அந்த தொகுதிக்காரங்களே கிடையாது. எல்லாமே திருநெல்வேலி, காரைக்குடி, இந்த கன்னியாகுமரி வேற வேற ஏரியால சொல்றாங்க. சென்னையில இருந்து தான் போயிருக்காங்க. மேபி இது வந்து கிளியரா தெரியுது. திட்டமிட்டு வேணும்ட்டு ஒரு லா அண்ட் ஆர்டர் வந்துட்டு சீர்குலைக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு இது நான் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் சப்போர்ட் பண்ணல. அவங்களும் வந்துட்டு டூ மச் ஆஃப் ஏத்திஸ்டமும் பண்ணக்கூடாது. அட் த சேம் டைம் ஐ திங்க் அவங்க வந்து இந்த இம்பீச்மெண்ட் போயிருக்காங்க பார்லிமெண்ட்ல. மேபி அவங்க வந்து ஜெயிக்க மாட்டாங்க. பட் அட்லீஸ்ட் ஒரு இம்பீச்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. இட் வில் பி எ லெசன் ஃபார் அதர் ஜட்ஜஸ். இது வந்து ஜட்ஜஸ் ஆல்சோ அவங்களோட என்ன சொல்றது ஒரு நடுத்த நிலைமை எடுக்கணும். சும்மா எல்லாரும் வந்துட்டு நான் ஒரு ஹிந்துவா இருக்கிறதா ஹிந்துஸ் தான் செய்யறதெல்லாம் கரெக்ட் இல்ல, நான் ஒரு முஸ்லீமா இருந்தா முஸ்லீம் செய்யறதா கரெக்ட், கிறிஸ்டினா இதுவே தப்பு. அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கவங்க அந்த மாதிரி என் மனப்பான்மையோட இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஆட்களை முதல்ல வந்து நீதி அரசர்களாவே கொண்டு வரக்கூடாது. ஆனா என்ன ஆகுதுன்னா இந்த அரசியல் ஃபுல்லா மிக்ஸ் ஆகுது. தேவையில்லாம கடவுளை ஒரு ஊர்கா மாதிரி எடுத்துருக்காங்க. ஆனா நான் என் கடவுள் என்ன சொல்லுதுன்னா இதெல்லாம் தேவையற்றது. இதெல்லாம் இவங்க எல்லாம் கண்டிப்பா கஷ்டப்பட போறாங்க. ரெண்டு சைடும் இந்த ஏத்திஸ்ட் அண்ட் தி ஃபெனாட்டிக்ஸ் யாரெல்லாம் இதை வந்து ஒரு பெரிய சர்ச்சையா பண்ணிருக்காங்க. இதெல்லாம் வேலை வெற்றி இல்லாதவனுக்கு அதை பண்ணிட்டு இருக்காங்க. அகைன் நம்மளும் லெட் அஸ் நாட் வேஸ்ட் ஆர் டைம் டாக்கிங் அபவுட் திஸ் திருப்பரங்குன்றம். பிகாஸ் இப்பதான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இன்னொரு ஊர்ல ஏதோ பண்ணாங்க. இதே குழப்பா போச்சு ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு. ஒவ்வொரு கோயிலோ இல்லாட்டி ஏதோ ஒரு ஊர்ல போய் ஒரு சர்ச்சையை இழுத்துட்டு இந்த முஸ்லிம்ஸ் இருக்க இடத்துல வந்து தொந்தரவு பண்றதுக்கு இது அதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை. அண்ட் அப்படியே முஸ்லிம்ஸ் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அதுவும் தேவையில்லை. ஆனா இந்த கேஸ்ல வந்து முஸ்லிம்ஸ் எந்த போப்பும் இழுக்கல. இது வந்துட்டு தேவையில்லாம இந்த ஆர்எஸ்எஸும் இந்து முன்னணி தான் இந்த பிரச்சனையை இழுக்கிறாங்க. இதெல்லாம் தேவையற்றது. அவங்க யார் தவறு செய்யறாங்களோ அந்த மேல ஒரு கடவுள்னு ஒருத்தர் இருக்காது. அவங்க பார்த்துப்பாங்க இவங்க எல்லாத்தையும். நம்ம வந்து அதை பத்தி நம்ம வந்து பேசுறது ஐ ஃபீல் என்னோட தகுதிக்கு ஐ ஃபீல் இட்ஸ் a waste of time. Start your career at KSG Institutions and JK College of Nursing and Paramedical. 15 UG programs, 6 PG programs, 7 research programs, nursing, catering, BSc 4-year nursing course, Bachelor of Physiotherapy 4.5 years course, no donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore.